ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிலேஷனல் டேட்டா பேசஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிலேஷனல் டேட்டா இனிஷியல் டேஸில் நம்ம டேட்டாஸை பேப்பர்ஸில் ரைட் பண்ணி டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்ஸ் டேட்டா பேஸ் வந்த உடனே டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிலேஷனல் டேட்டாபேஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மால் மல்டிபிள் டேபிள்ஸை லிங்க் பண்ணி கலெக்டிவாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டேட்டாஸை ஆர்கனைஸ்டு வேல மேனேஜ் பண்ணிக்க முடியும். கரண்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் இருக்க ரிலேஷனல் டேட்டாபேஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, MySQL, PostgreSQL, Oracle டேட்டாபேஸ், SQLite, MariaDB, Google Cloud SQL, Amazon Aurora, SAP HANA, இதெல்லாம் தான் கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க ரிலேஷனல் டேட்டாபேஸஸ். அடுத்தது ரிலேஷனல் டேட்டாபேஸோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் எடுத்துக்கலாம். டேபிள் 1ஓட நேம் புக்ஸ். இதில் புக்கோட ஐடி, டைட்டில், ஆத்தர் ஐடி அண்ட் பாரோவர் ஐடி இருக்குது. அடுத்த டேபிளோட நேம் ஆத்தர்ஸ். இதில் ஆத்தர் ஐடி அண்ட் ஆத்தர் நேம் இருக்குது. இப்போ நமக்கு புக்கோட டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம் வேணும். ஆனால் இந்த 2 டேபிள்லையும் நமக்கு தேவையான டேட்டா ஸ்ப்ளிட் ஆகி இருக்குது. அதாவது புக்கோட டைட்டில் டேபிள் 1ல் இருக்குது, பட் ஆத்தர் நேம் இல்லை. அதுக்கு பதிலாக ஆத்தர் ஐடி இருக்குது. டேபிள் 2ல் ஆத்தர் ஐடி அண்ட் ஆத்தர் நேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவும் இல்லை. இங்கே தாங்க ரிலேஷனல் டேட்டாபேஸோட மேஜிக் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. டேபிள் 1ல் புக் ஐடி அண்ட் டேபிள் 2ல் ஆத்தர் ஐடி, இதை ரெண்டையும் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணுறோம். ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன, அதானே கேட்குறீங்க? சொல்கிறேன். நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணுற காலமோட வேல்யூஸ் எப்போவுமே யூனிக் வேல்யூஸாக தான் இருக்கும். அதில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி டேபிள் 1ல் ஆத்தர் ஐடி காலமை ஃபாரின் கீன்னு செட் பண்ணுறோம். ஃபாரின் கீனா என்ன? ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது தான் ஃபாரின் கீயோட வேலை. நம்ம 2 டேபிளையும் காமனாக இருக்க காலம்னு பார்த்தா அது ஆத்தர் ஐடி காலம் தான். ஸோ டேபிள் 1ல் இருக்க ஆத்தர் ஐடி காலமை ஃபாரின் கீயாக செட் பண்ணால் நம்மால் டேபிள் 2ல் இருக்க எல்லா டேட்டாவையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டேபிள் 1ஓட ஆத்தர் ஐடியை வச்சு டேபிள் 2ல் இருக்க ஆத்தர் நேமை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சிம்பிள் சீக்வல் query பார்க்கலாம். எப்படி புக் நேம் அண்ட் இட்ஸ் ஆத்தர் நேமை பிரிண்ட் பண்ணுறதுன்னு. செலக்ட் புக்ஸ் டாட் டைட்டில் ஆத்தர்ஸ் டாட் ஆத்தர் நேம் ஃப்ரம் புக்ஸ். இப்போது புக்ஸ் டேபிளில் இருந்து டைட்டில் அண்ட் ஆத்தர்ஸ் டேபிளில் இருந்து ஆத்தர் நேம் இதை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் புக் டேபிளில் ஆத்தர் நேம் இல்லை. அதனால் ஜாயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 2 டேபிளுக்கும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாயின் ஆத்தர்ஸ் ஆன் புக்ஸ் டாட் ஆத்தர் ஐடி ஈக்குவல் ஆத்தர்ஸ் டாட் ஆத்தர் ஐடி. இப்போது இதோட அவுட்புட் நமக்கு டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம் இதை அழகாக கொடுக்கும். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வேல்யூபிளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.